ஏரி நிறைந்து வழியும் அளவிற்கு மழை. அந்த ஏரி நீர் குளிர்ச்சி அடைந்து விட்டது. அந்த குளிரை தாங்க முடியாத தவளை மழை ஓய்ந்ததும் கிணற்று நீர் வெதுவெதுப்பாக இருக்குமே என்று எண்ணி ஏரியின் சற்று தூரம் இருந்த கிணற்றுக்குள் குதித்தது. அங்கு பலகாலம் வாழ்ந்து வந்த மற்ற தவளைகளுக்கு இந்த புதிய தவளை வந்தது பிடிக்கவில்லை. இங்கு கிடைக்கும் உணவுகள் நமக்கே போதவில்லை, இதில் புதிய தவளை வேறு என கவலைப்பட்டன. புதிய தவளையை துரத்திவிட முடிவு செய்தன மற்ற தவளைகள். புதிய தவளையை பார்த்து மற்ற தவளைகள், நீ எங்கு தங்கியிருந்தாய் இத்தனை நாளும் என்று கேட்டன. நான் ஏரியில் தங்கியிருந்தேன் என்றது தவளை. அப்படியென்றால் என்ன என்று கேட்டது கிணற்று தவளைகள். இந்த கிணத்தைப் போன்று பெரிய நீர்நிலை, அதில் மீன்கள், ஆமைகள், முதலை ஆகியன உண்டு என்றது ஏரித்தவளை. இந்த கிணற்றை போன்றதில் அவ்வளவு உயிரினங்களா என்று கேட்டது கிணற்று தவளைகள். கிணற்றை விட மிக பெரியது ஏரி என்றது ஏரித்தவளை. கிணற்று தவளைகள் நம்பவில்லை. நீ பொய் சொல்கிறாய், இந்த கிணற்றை விட பெரிய நீர்நிலைகள் எதுவும் இல்லை என்றது கிணற்று தவளைகள். நீ பொய் சொல்கிறாய், உன்னை நம்பி இங்கே தங்க வைப்பது ஆபத்து என்றது கிணற்று தவளைகள். அப்பொழுது நீர் இறைக்க வந்த ஒரு பெண் தோண்டியை இறக்கிய போது அதனுள் தாவி குதித்து சென்ற ஏரி தவளை தோண்டி தண்ணீருடன் மேலே சென்றது. மேலே சென்றதும் தாவி குதித்து ஏரியை நோக்கி சென்றது ஏரித்தவளை. நீதி: நாம் கூறும் கருத்தை ஏற்காதவர்களிடம் வாதிடுவதை விட அவர்களிடமிருந்து ஒதுங்கி செல்வது சிறந்தது. நன்றி. நான் ரேவதி சீனிவாசன்.